வணக்கம் மக்களே. நம்மளாம் எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான முதல் ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோல பார்த்தீங்கன்னா நான் நேத்தே சொன்ன மாதிரி நம்ம காமும் பாரும் ஒன்னாயிட்டாங்க. இந்த ரெண்டு மானங்கட்ட பீஸ் ப்ரோ ஒன்னு சொல்றதுக்கு இல்ல, ரெண்டுமே சும்மா சும்மா சண்டை போட்டு சும்மா சும்மா சேர்ந்துக்கிட்டு அது ஏதோ பெரிய லவ் அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. இவங்க பண்றதுக்கு பேர் லவ்வா ப்ரோ? இல்ல தெரியாம கேட்கறேன், இவங்க பண்றதுக்கு பேர் லவ்வா? கன்றாவியா இருக்கு. லவ் பண்ற யாருமே இந்த அளவுக்கு டாக்ஸிக்கா இருந்தா திரும்ப திரும்ப போக மாட்டாங்க ப்ரோ. ஏன்னா கண்டிப்பா செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஒன்று உண்டு, ஓகேவா? ஸோ இந்த அளவுக்கு யாரு டாக்ஸிக்கா இருந்தாலுமே யாராவது ஒருத்தர் கண்டிப்பா விட்டு போக தான் செய்வாங்க. அது பையனோ பொண்ணோ ரெண்டு பேருமே கண்டிப்பா ஸ்டெப் எடுக்க தான் செய்வாங்க. ஆனா இந்த ரெண்டு பேர் மட்டும் ரொம்ப புதுசா நைட்டு சேர்ந்துடுறாங்க. காலைல நல்லா சண்டை போடுறாங்க, காலைல சண்டை கண்டிலாம் போட்டு ஒரு மாதிரி பிரிஞ்சுட்டு இருந்தாலும் நைட்டு ஒரு 2 மணி நேரம் கேமரா விட்டு காணாம போறாங்க. அதுக்கப்புறம் காலைல பார்த்தா 2 பேரும் ஒன்னாயிடுறாங்க. இதுக்கு இடையில பிக் பாஸ் டீம் வந்து ஏதோ பண்றாங்க, என்ன இலவும் தான் தெரியல. அதே மாதிரி நேற்று நைட்டுமே ஒரு 3 மணி நேரம் கைஸ், ஒரு 12 மணி போல 2 பேரும் காணாம போயிட்டாங்க. ஒரு 2.5 மணி நேரம், சாரி, ஒரு 2.5 மணி நேரம். 12 மணி காணாம போனவங்க 2:30க்கு அப்புறம் தான் கேமராக்குள்ளே வந்தாங்க. எப்படி 2:30க்கு அப்புறம் தான் கேமராக்குள்ளே வந்தாங்க. அது ஒருத்திக்கு எங்க இருந்தாங்க, என்ன பேசினாங்க, என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, எதுவும் யாருக்குமே தெரியாது. மாமா காலில் விழுந்தாரா இல்ல காலை பிடிச்சி இழுத்தாரா ஒன்னும் நமக்கு தெரியாது. ஆனா காலங்காலத்துல ஒன்னாயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம நான் நேத்தே சொன்ன மாதிரி தான் சாண்ட்ரா கிட்ட ஒரு சண்டை போடுவாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி சாண்ட்ரா கிட்ட சண்டை போட்டாப்ல. ஏன்னா இவர் நேத்து பாருகிட்ட பேசும்போது எப்படி பேசி ஜாயிண்ட் ஆயிருக்காரு தெரியுமா? சாண்ட்ராவால தான் நமக்கு சண்டை, சாண்ட்ரா தான் நம்ம 2 பேருக்குள்ள சண்டையை கொண்டு வந்துட்டா. சாண்ட்ரா வந்து நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கிறத பிடிக்காம நிறைய விஷயங்களை பண்றா. இப்ப மத்தவங்க கூட பார்த்தனா நமக்கு வந்து ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு போயிருவாங்க. ஆனா சாண்ட்ரா அப்படி பண்ண மாட்டேங்காங்க. சாண்ட்ரா வராங்க, ஒரு அட்வைஸை கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு அந்த விஷயத்த பிடிச்சி வச்சே கேம் ஆடுறாங்க. இப்போ விக்ரம் எடுத்துக்கோ, வினோத் எடுத்துக்கோ, அமித் எடுத்துக்கோ, அந்த வீட்டுக்குள்ள எவ்வளவு பேரும் நமக்கு வந்து அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் அட்வைஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போயிருவாங்க, நம்ம ரிலேஷன்ஷிப்ல தலையிட மாட்டாங்க. ஆனா சாண்ட்ரா மட்டும் என்ன பண்றாங்கன்னா இங்கே உட்காந்து நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. முக்கியமா உங்ககிட்ட பேசிட்டே இருக்காங்க. உன்னை பேசி அந்த இடத்த விட்டு மாத்திட்டாங்க. உன்கிட்ட பேசியே உன்னை வந்து அப்படியே மயக்கி அந்த லவ்ல இருந்து திருப்பிட்டாங்க. அவங்களுக்கு நம்மளை பார்த்து பொறாம, பிரஜன் வெளியே போனதுல இருந்தே நீயும் நானும் ஒன்னா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு கண்டதெல்லாம் பேசிட்டு இருக்காரு. ஆக்சுவலா நேற்று நைட்டுமே சேம் இதே மாதிரி தான் பேசியிருக்காரு ப்ரோ. நேற்று நைட்டு சேம் இதே மாதிரி டிட்டோ, அப்படி எதையுமே மாறாம இப்படிதான் பேசியிருக்காரு. அவங்களுக்கு நம்மளை பார்த்து பொறாம, அதனாலதான் இப்படி பண்றாங்க, அவங்க நம்ம பிரிக்க ட்ரை பண்றாங்க. அண்ட் அவங்க கிட்ட வேற கேம் கிடையாது, இதுதான் அவங்க கிட்ட கேமாவே இருக்கு. நம்மளை வச்சு அவங்க கேம் ஆடுறாங்க, அவங்க நம்மளை வச்சு கேம் ஆடி மேல வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அரமெண்டல் மாதிரி பேசிட்டு இருந்திருக்காங்க. இப்ப எனக்கான கேள்வி என்னன்னா, நீங்க கொட்டுற அந்த குப்பையில போய் எவனா உருண்டு மேல வர முடியுமா? தெரியாம கேட்கிறேன். நீங்களே ஒரு குப்பை, நீங்க கொடுக்கறது ஒரு அழிவி போன குப்பை கண்டென்ட். அந்த குப்பை கண்டென்ட் எவனா தூக்கி மேல வர முடியுமா? இதே தான் அரோராக்கும் சொன்னீங்க. அரோரா வந்து உங்க 2 பேர் வச்சா மேல வந்துட்டு இருக்கா, 2 பேர் வச்சா மேல. ஏண்டா நீங்களே மேல வர மாட்டீங்கடா, இப்ப காமு பண்ணிருக்கான் தெரியுமா ஒரு குப்பை விஷயம். இந்த குப்பை விஷயம் அவனுக்கான அந்த டாப் 5 அப்படிங்கறத குப்பையில தூக்கி போட்டுட்டு காமும் டாப் 5ல வர மாட்டாங்க, பாரும் டாப் 5ல வர மாட்டாங்க. இப்ப சொல்றேன், அடிச்சு சொல்றேன், எழுதி வச்சுக்கோ. ரெண்டுமே டாப் 5ல வராது. சாண்ட்ராக்கு டாப் 5 கொடுக்க போறாங்க, வேணா பாருங்க ப்ரோ. இவன் ஆரம்பண்டல் மாதிரி பண்ணிட்டு இருக்கான் ப்ரோ. இவன் பண்றது ஒரு லவ்னு சொல்லிட்டு அதை ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருக்கான். இதை பாரு உட்காந்து ஒன்னு அவன்கிட்ட சண்டை போட்டு ரிட்டன் பேசிட்டு இருக்கு. இப்ப மக்கள் கிட்ட இவங்க என்ன காட்ட விரும்புறாங்க? அப்ப காலையில அவங்களை கூட்டு வச்சு பயங்கரமா சண்டை போட்டான். ஆக்சுவலா லைவ் வந்து நான் ரொம்ப டீட்டெயிலா பார்க்கல, லைவ்ல அப்பவே முடிஞ்சுட்டு 9 மணிக்கு அலாரம் வச்சா அந்த அரமண்டல் அலாரம் 10 மணிக்கு அடிக்கும் ப்ரோ. நான் எனக்கு புரியல, 9 மணிக்கு தான் அடிக்கணும்னா 9 மணி ஷார்ப்பா வச்சிருங்க. 9:01 சொல்லிட்டு அலாரம் அடிக்கிறது 10:01. என்ன பார்த்தா அலாரத்துக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்கேன். என்ன பார்த்தா எப்படி தெரியுது? வெறுப்பாயிட்டேன் guys. ஆனா எந்திரிச்சு பார்க்க 10 மணி தான் ப்ரோமோவே விட்டுருக்கான். என்னடா இது, ஒருவேளை யூனிவர்ஸ் வந்து எல்லாரையுமே கரெக்டா இந்த டைம் தான் எழுப்பிட்டுச்சா என்னன்னே தெரியலன்னு யோசிக்கிறேன். 9 மணிக்கு தான் ப்ரோமோ வரும், நானும் 9 மணிக்கு முடிச்சிருவேன். ஆனா இன்னைக்கு 10 மணிக்கு தான் முடிச்சேன், ப்ரோமோவும் 10 மணிக்கு தான் வந்திருக்கு. என்ன கதைன்னு தெரியல கைஸ், என்ன கதைன்னு தெரியல. அந்த வகையில காலங்காலத்துல பயங்கரமா சண்டை போட்டிருக்கான், நிறைய வார்த்தைகளை விட்டுருக்கான். நீங்க ஒரு ஃப்ராடு, நீங்க ஒரு ஃபேக்கு, நீங்க வந்து எங்களை யூஸ் பண்றீங்க, இந்த எங்களுக்கான அந்த லவ்வை வந்து கெடுத்து அது மூலமா நீங்க மேல வர ட்ரை பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வார்த்தைகளை விட்டுருக்கான். ஏகப்பட்ட வார்த்தைகள். அதுல அவங்க ஒரு மாதிரி உடஞ்சிட்டாங்க போல, ஒரு மாதிரி உடஞ்சு அழுதுட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. அதனாலதான் விக்ரம் அதுல போய் பேசிட்டு இருக்காப்புல, நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறது எங்களுக்கே பிடிக்கல, வீட்டுல உள்ள யாருக்குமே பிடிக்கல, வீட்டுல உள்ள எல்லாருக்குமே உங்களை பார்த்து பயம் தான், ஏன்னா எப்ப கோவப்படுவேன்னு யாருக்குமே தெரியல, அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கா. ஸோ வீட்டில் இருக்க எல்லாருக்குமே உன்னை பார்த்து பயம்தான்னு சொல்லிட்டு ஓப்பனா சொல்லிட்டு இருக்காப்புல. அது மட்டும் இல்லாம பாருகிட்ட ஓப்பனா சொல்லிட்டாப்ல, நீ 2 பேரும் சேர்ந்து இருக்கிறது பிடிக்கலங்க, 2 பேரும் இப்ப சேர்ந்து பேசுறது சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லிட்டு விக்ரம் ஓப்பனா சொல்லிட்டாப்ல. ஏன்னா இதே பாரு தான் விக்ரமி, சபரி, சாண்ட்ரா, சுபிக்ஷா, அரோரா எல்லாரையுமே கூட்டி வீட்டுக்கு வெளியே நின்று அவன் இப்படி பண்றான் அப்படி பண்றான், ரொம்ப ஒரு மாதிரி மேன் ஹேண்ட்லிங் பண்றான், ரொம்ப ஹராசா நடந்துக்கிறான், ஏதோ பிசிக்கல் வயலன்ஸ் மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு ஓப்பனா பேசி கார்டு தூக்க ரெடியானீங்க.
நம்ம கூட வீடியோ போட்டிருந்தோம் சீசன் 7 வாட லைட்டா வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க எல்லாமே பிளான் பண்ணி காமோ முடிச்சு கட்டுறதுக்கு தான் ரெடி ஆனாங்க. ஓகேவா, காமோ முடிச்சு கட்ட தான் ரெடி ஆனாங்க. ஆனா டீம் வந்து காமோ முழிப்பாட்டி விட்டாங்க. டீம் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா காமோ முழிப்பாட்டி விட்டாங்க. ஸோ இங்க வந்து A1 யாரு, பாரு தானே. சாரி, A1 சொல்ல முடியாதோ. சாரி கைஸ், அக்யூஸ்ட் வராது இதுல. இப்போ நான் என்ன சொல்றேன், பாதிக்கப்பட்ட முதல் நபர் யாருன்னு வச்சுக்கலாமா? ஆமா, அது வந்து பாரு தான். பாரு தான் அந்த ஸ்டெப் எடுக்கிறாங்க கார்டு தூக்குறதுக்கு. பாரு தான் அந்த ஆட்கள் எல்லாரையுமே சேர்த்திருக்காங்க. அப்போ ரிட்டன் காமு போய் பார்வை லாக் பண்ணிட்டா அந்த கார்டை தூக்க முடியாது. கரெக்டா, ரிட்டன் வந்து காமு போய் பார்வை லாக் பண்ணிட்டா அந்த கார்டை தூக்க முடியாது. இதுதான் சேனலுக்கான ஒரு பிளான். சேனல் ரொம்ப தெளிவா காமு கிட்ட சொல்லி அனுப்பியிருக்கு. காமு ரொம்ப தெளிவா நேற்று நைட்ல இருந்து ட்ரை பண்ணி பார்வை இப்ப தன் வசம் எடுத்துட்டாப்ல. திரும்ப தன் வசம் எடுத்தாச்சு. ஸோ திரும்ப கார்டு தூக்க முடியாது. இப்ப சாட்டர்டே சண்டே ரிட்டர்ன் போய் ஒருவேளை மத்த எல்லாருமே எழும்பி ஏதாவது கேட்டா கூட பாரு என்ன சொல்லுவாங்கன்னா, சார் அந்த டாஸ்க்லாம் அப்படி நடந்துக்கிட்டான், அது ரொம்ப ரூடா தான் இருந்துச்சு, பட் அதுக்கப்புறம் என்கிட்ட மன்னிப்பு கேட்டான் சார்ன்னு சொல்லிட்டு கண்டிப்பா பல்ட்டி அடிச்சிருவாங்க. ஸோ அப்படி பல்ட்டி அடிச்சதுக்கு அப்புறம் ஓகேப்பா பாதிக்கப்பட்டவங்களே இல்லைன்னு சொல்லிட்டாங்க, நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு கண்டிப்பா அந்த கண்டென்ட்டை திருப்பிடுவாங்க. புரியுதா? ரொம்ப தெளிவா பண்றாங்க. ஆனா கண்டிப்பா சாட்டர்டே சண்டே இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் இவங்க தான் ஏதோ ஹீரோ ஹீரோயின் மாதிரி இந்த சீசன் 9ல வந்து ரொம்ப வரத்து வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா இவங்க 2 பேருக்கும் இந்த சாட்டர்டே சண்டே தரமான செருப்படி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு 2ல 1 அவுட் ப்ரோ. என்னால உறுதியா சொல்ல முடியும், 2ல 1 அவுட். சொல்ல முடியாது சரி டிஆர்பி எடுத்துப்போன்னு சொல்லிட்டு 2 பேரையும் தூக்க கூட வாய்ப்பு இருக்கு. 2 பேரையும் தூக்கி வெளியே போட கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த சீசனை குப்பை ஆக்கிட்டாங்க. எப்படி அந்த அளவுக்கு இந்த சீசனை குப்பையா டாக்ஸிக் ஆக்கிட்டாங்க. இவன் பண்றதுலாம் நார்மலா உங்களுக்கு தெரியுதாங்க. அந்த காமு அப்படிங்கிறவன் பண்றது நார்மலா தெரியுதா? நான் முன்னாடி இருந்தே உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன், யாருமே ஏத்துக்கல. நான் வந்து அரோரா மேட்டர்ல சொன்னேன். அந்த டைம் நீங்க என்ன சொன்னீங்க, நான் அரோராவுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொன்னீங்க. அவன் அந்த டைம் ஒரு வார்த்தை விட்டான் ப்ரோ. அந்த வார்த்தை எனக்கு தெரிஞ்சு இவன் மிரட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் அந்த டைம் என்ன சொன்னான் தெரியுமா? நீ என் கூட பழகிட்டு இருந்த, இத்தனை நாட்கள் என் கூட ஃப்ரெண்டா இருந்த, இப்ப நீ ஃப்ரெண்டு கிடையாது, ஃப்ரெண்டு இல்ல, நீ தள்ளி போயிட்டல, நம்ம 2 பேருக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் இல்லல்ல, அப்ப நான் காலி பண்ணிடுவேன், அப்ப நான் அடிப்பேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஃப்ரெண்டா இருக்கும்போது பேசின விஷயங்கள் எல்லாத்தையுமே வச்சு அந்த அரோரா பொண்ணை அடிச்சான். அப்பவே நான் சொன்னேன் பிளாக்மெயில் பண்றான், ஒன்னு என் கூட ஃப்ரெண்டா இரு, இல்ல தள்ளி போனா போ, ஆனா தள்ளி போனா நான் முடிச்சிருவேன், அந்த மாதிரி அவன் பிளாக்மெயில் பண்றான். அதே தான் பாருக்கும் பண்ணான், அதே தான் கடைசி ஒரு நாள் பாருக்கும் பண்ணான். இந்த மாதிரி பேசிட்டே இருந்தா நான் அவ்வளவுதான் முடிச்சிருவேன் உன்னை, நீ வந்து என்ன பார்த்து சொல்லிட்டே இருந்தா அவ்வளவுதான் அவனை முடிச்சிருவேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வார்த்தையை விட்டான். சேம் அதே தான் பண்றான். அவன் எல்லாருக்கிட்டையும் பழகிட்டு பிளாக்மெயில் பண்றான், மிரட்டுறான், த்ரெட்டிங் கொடுக்குறான், காலி பண்ணிடுவேங்க. ஏங்க அத்தனோண்டு வீட்டுக்குள்ள எல்லாருக்கும் பயம் வரத்தாங்க செய்யும். அத்தனோண்டு வீட்டுக்குள்ள இருக்கும்போது ஐயோ இப்படி பண்றான்னு சொல்லிட்டு ஒரு பிட்டு பயம் வரத்தான் செய்யும். முக்கியமா சாண்ட்ரா 3 நாளா சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு அவனை பார்த்தா பயமா இருக்கு, ஒரு மாதிரி அவன் பாக்குறது, அவன் பாரு ஒரு மாதிரி பேசுறதால எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு 3 நாளா சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவன் இப்படி வேற பண்ணிட்டானா கண்டிப்பா காலி பண்ணிடுவாங்க. அவ்வளவுதான், தம்பி வீட்டு போண்டிதான். தம்பிக்கு ஏதாவது ஃபேன் பேஜ் எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருந்தீங்களா, கிங்கு குயின்னு சொல்லிட்டு மூடிருங்க. இப்பவே சாட்டர்டே சண்டே தூக்கி வெளியே போட்டுருவாங்க கன்ஃபார்மா. இவன் இந்த வீட்டுக்கு வைப்பா நினைச்சிட்டு இருக்கீங்களா? வாய்ப்புகளே கிடையாது. அவ்வளவு டாக்ஸிக்கா நடந்துக்கிறான். அப்புறம் விக்ரமல சொல்லும் போது பாரு பாத்தீங்களா, ஆமாடா நீங்களாம் நேத்து சொன்னீங்க பேசக்கூடாது, பேசுறது பிடிக்கல, பயமா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு. ஏமா உனக்குலாம் அறிவே கிடையாதா? எனக்கான கேள்வி என்னன்னா, உண்மையா லவ் பண்ற யாருமே இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக் கிட்ட ரிட்டர்ன் போக மாட்டாங்க ப்ரோ. ஒருவேளை இவங்க 2 பேருமே டாக்ஸிக் அப்படிங்கறதுனால ரிட்டர்ன் சிங்க் ஆயிருதோ எனக்கு அதுதான் புரியல. உண்மையா ஒரு பொண்ணு ஒரு பையன் லவ் பண்ணும்போது ஒரு பையன் இப்படி ரியாக்ட் ஆனா அந்த பொண்ணு போடா வெண்ண அப்படி சொல்லிட்டு வந்துடும். சத்தியமா சொல்றேன் ப்ரோ, போடா வெண்ண, நீங்க ஒரு ஆளு நான் இருக்கணுமான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தூக்கி போட்டு வந்துடும். இது என்ன ப்ரோ பண்ணுது? நைட் ரிட்டர்ன் போய் சேர்ந்துக்குது. நைட் அவன் ரிட்டர்ன் வந்து தோப்புக்கரணை போட்டு மன்னிப்பு கேட்டா சேர்த்துப்பீங்களா? இது என்ன வகையான காதல்னு கேட்கிறேன். இது என்ன வகையான காதல்? சத்தியமா தெரியல ப்ரோ. ரொம்ப ஒரு மாதிரி மட்டமா நடந்துக்கிறாங்க. மட்டமா இதுக்கு ஷிப்பிங் பண்ணிட்டு ஒரு குரூப் வேற வரும், காமு பாருன்னு சொல்லிட்டு வேற மாதிரி ஷிப்பிங் பண்ணுங்கடா. ஏன்னா 2 வேற எதுக்கோ தான் ஆசைப்படுது. காதோல்லாம் கிடையாது, வேற ஏதோ ஒன்று. ஓகேவா? அதுக்கு பேசாம ஷிப்பிங் பண்ணுங்க. இந்த கண்ட்ராவிக்கு மூட்டு கொடுத்துட்டு ஒரு கூட்டம் வேற வருது. மொத்தத்துல சாண்ட்ராக்கு பலத்த சப்போர்ட் வர போகுது. காமு குழிக்குள்ள போறான். காமு வாழ்க்கை அழிஞ்சிச்சு. காமு வாழ்க்கை அழிச்சதுல முதல் இடத்துல உங்க நண்பருக்கு ஒரு இடம் இருக்கு. நண்பருக்கு செலவு வச்சிருங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.